பேங்க் எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை. எவ்வளவோ எக்ஸாம்ஸ் எழுதி 5 மார்க்ஸ் 12 மார்க்ஸ்லாம் எழுதுனால 1 மார்க்ஸ் எழுதி பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதா? இட்ஸ் வெரி சிம்பிள். பேங்க் எக்ஸாமில் மொத்தம் 3 ரவுண்ட் இருக்குது. ஒன்று ப்ரிலிம்ஸ், இன்னொன்று மெயின்ஸ், இன்னொன்று இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் வந்து 100 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும். மெயின்ஸ் வந்து 200 மார்க்ஸ்க்கு இருக்கும். இதோட டைம் வந்து 1 hour. இது 2 to 3 hours நம்ம எடுத்துக்கலாம். இன்டர்வியூ வந்து எழுதணுமா பேங்க்கில் போஸ்டிங்க்கு போயிடலாம். கிளர்க்குக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் மட்டும்தான், இன்டர்வியூ கிடையாது. ஸோ இந்த 2 ரவுண்ட் எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடு, ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ். இதுதான் ப்ரிலிம்ஸோட ரவுண்ட். ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ். இது வந்து மொத்தமாக சேர்த்து 100 மார்க்ஸ் இருக்கும். எல்லாமே 1 மார்க்ஸ் கொஸ்டின். சூஸ் த ஆன்சர் தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா 0.25 மார்க்ஸ் வந்து கட் ஆகும். அதாவது 1/4 மார்க்ஸ் வந்து அதுலேருந்து ரெடியூஸ் ஆகும். நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் இதை ஆன்சர் பண்ணால் தான் மார்க்ஸ் செக்யூர் பண்ண முடியும். கட் ஆஃப் வேக்கன்சி டிஃபிகல்ட்டிஸை பேஸ் பண்ணி கட் ஆஃப் எடுப்பாங்க. இப்போ பேங்க் எக்ஸாமில் இதுக்கு 80% நம்ம எய்ம் பண்ணோம்னா கண்டிப்பாக இதில் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது மெயின்ஸில் வந்து என்னென்ன டாபிக் இருக்குன்னா அட்வான்ஸ்டு மேத்ஸ், ரீசனிங் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், அப்புறம் பேங்க் ரிலேட்டட் கொஷின்ஸ். இது 3-4 வரும். மெயின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதையும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா பேங்க் எக்ஸாம்குள்ளே போயிடலாம். ஃபாலோயிங் வீடியோஸில் எப்படி ஆப்டிடியூட் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.